இந்த வீடியோவில் ஹை பஃப் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எப்பயும் போல் ப்ளவுஸில் 4 கிளாத் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஹை பஃப்புக்கு 3 inches எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஹேண்டோட விட்த் மார்க் பண்ணிக்கலாம் 4.25 ப்ளஸ் 2 inches ஸ்டிச்சுக்கு. இப்போ டோட்டல் ஹைட்லேருந்து 3 inches மைனஸ் பண்ணால் நமக்கு ஹேண்டோட சைட் கிடைக்கும். ஸோ டோட்டல் இன்ச் வந்து 11.5 மைனஸ் 3 inches பண்ணால் 8.5 கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம ஹேண்டோட சைட். அதை ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணிக்கிறோம். எப்பயும் போல் ஹேண்ட் ட்ரா பண்ணிக்கிறோம். அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா 3 inches, அதுக்கு விட்த் வந்து 1.5 வைக்கிறோம். எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கர்வ் எடுத்துகிட்டு போய் அதோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுலேயே கட் பண்ணிக்கிறோம். நேச்சஸ் கம்பல்சரி போட்டுட்டு எக்ஸ் ஃப்ரண்ட் எப்பயும் போல் ஆர்ம் ஹோல் குடஞ்சி எடுத்துக்கிறோம். மேலே வந்து 3 நேச்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேச்லேருந்து சென்டர் நேச் வரைக்கும் மேலே பார்த்த மாதிரி half inch வச்சு 3 pleats வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் சைடு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டுமே சென்டர் நேச்சை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் ப்ளீட்ஸ். ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுமோ சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்படி இருக்கும்.